எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லேயர் மாஸ்கிங் ஃபோட்டோஷாப்பில் எப்படியெல்லாம் நம்ம லேயர் மாஸ்கிங் யூஸ் பண்ணலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலோ ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது ஷார்ட்கட் ஃபார் ஓப்பனிங் டாக்குமெண்ட். பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு 2 இமேஜ் செலக்ட் பண்ணுற காய்ஸ் என்னோட இமேஜஸ் ஃபோல்டர்லேருந்து. ஸோ நம்ம இந்த கார்ப்பரேட் இமேஜ் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து அப்புறம் இந்த கார்ப்பரேட் பில்டிங் ஒன்று எடுத்துக்கிறேன். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரெண்டுமே லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சி கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 இமேஜும் ஒரே நேரத்தில் செலக்ட் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. அப்போது ரெண்டுமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஓப்பன் போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி கொண்டு வரதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது காய்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நம்ம செப்பரேட்டான ஒரு டாக்குமெண்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே எப்படி இருக்கட்டும், ஃபைல் போயிட்டு நியூ போகிறேன், இல்லாட்டி கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என் வந்து ஷார்ட்கட் ஃபார் ஓப்பனிங் கிரியேட்டிங் அ நியூ டாக்குமெண்ட். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் இமேஜ் எடிட்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் தான். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்டம் பேர் இருக்கோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ப்ரீசெட் போயிட்டு என்ன பண்ணீங்க, பல சைஸஸ் இருக்குது கைஸ். நீங்கள் இங்கே மேனுவலாக சைஸ் என்டர் பண்ணலாம் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் A4லேருந்து இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். கிளிக் பண்ணி A4 சைஸே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸா சென்டிமீட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ சேம் அதே A4 சைஸை வந்து நீங்கள் வேறு அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது மில்லிமீட்டர்ஸ் சென்டிமீட்டர் இல்லை இன்ச்சஸ் என்னவோ இருக்கோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300ன்னு போட்டிருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக அது வந்து 300 போடும்போது அது நம்ம 300 ரெசல்யூஷன் வந்து பிரிண்ட்காக நம்ம 300 யூஸ் பண்ணுறோம். நீங்கள் விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட், பில் போர்டு, ப்ரோஷர், பேனர்லாம் பண்ணுறதுக்கு 300 ஸ்டாண்டர்டான இதுதான். 300 பிக்சல்ஸ் பர் இன்ச், PPI சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்போ நான் வந்து டிஸ்பிளேக்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் சும்மா உங்களுக்கு அது காட்டுறதுக்காக தான், அந்த வீடியோ காட்டுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் 150 கொடுத்துக்கிறேன். நீங்கள் மொபைல் டிவைசஸ், அப்புறம் இந்த டெலிவிஷன் ஓட வால்பேப்பர் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரெசல்யூஷன் வந்து 96 இல்லை 72 கொடுத்தாலே போதும். இல்லை அதுக்கு வேணால் கொஞ்சம் 150 கொடுக்கலாம், அவ்வளோ வித்தியாசம் இருக்காது. ஸோ இப்போதைக்கு 150 கொடுத்துக்கிறேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ ரெசல்யூஷன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸ், இமேஜ் சைஸும் சேஞ்ச் ஆகும். இந்த A4 சைஸ் தான் இது, 210 x 297 மில்லிமீட்டர்ஸ். இந்த சைஸ் எவ்வளோ பெருசாக ஆகுதோ, அதாவது இந்த விட்த்தும் ஹைட்டோட டாக்குமெண்ட் எவ்வளோ பெருசாக ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜோட இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ், நீங்கள் சேவ் பண்ண போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாகும் கைஸ். அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.3 MB இருக்குது, பரவாயில்ல, நல்ல கம்மியான சைஸ் தான். இப்போ நான் போகிறேன் 4000 போட்டுக்கிறேன். சும்மா போட்டு எதுவும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போவே பாருங்கள் 158 MB சைஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வேல்யூஸ்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ வாபஸ் நம்ம இந்த 210 x 297 மில்லிமீட்டர்ஸ் நான் போட்டுக்கிறேன். ரெசல்யூஷனும் பாருங்கள் 330 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரெசல்யூஷன் கொஞ்சம் அப்படியே ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபைல் சைஸோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டிஸ்பிளேக்காக வெறும் 150 தான் போடுறேன். பிரிண்ட்டுக்கு நீங்கள் 300 போட்டுக்கோங்க. கலர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தான் காட்டுறேன். ஸோ RGB கொடுத்துக்கிறேன். பிரிண்டிங்க்கு எப்பவுமே நம்ம CMYK தான் யூஸ் பண்ணோம் கைஸ். ஏன்னா அது வந்து CMYK இங்க்ஸ் வச்சு தான் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அவங்க இது பண்ணுறாங்க, பிரிண்டிங் மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணுறாங்க. போட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கான்டென்ட்ஸ் வந்து ஒயிட் இருக்குது. ஒயிட் வந்து உங்கள் கேன்வஸ் எப்பவுமே ஒயிட்டாக இருக்கட்டும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு லேயர் அப்படி இருக்கட்டும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த போர்ட்ரேட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கேன்வஸோட ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது, விட்த்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதிலே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சும்மா ரொட்டேட் பண்ணணும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணும், அதாவது விட்த்து ஜாஸ்தி ஹைட்டு கம்மி அப்படி பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. இப்போ போயிட்டு மெனு பார் போயிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜ் ரொட்டேஷன் இருக்குது, 90 டிகிரி கிளாக் வைஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரொட்டேட் ஆகி சும்மா உங்களுக்கு இந்த ரொட்டேட் ஆகி காமிச்சிரும். இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த 2 இமேஜஸ் இருக்குது, ரெண்டுமே அதை கொண்டு வர போகிறேன். ஸோ சிம்பிள் தான். நம்ம அந்த இது பில்டிங் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் பேர் கொடுக்குறேன். எப்பயும் நம்ம லேயரோட நேமிங் பண்ணது ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் கைஸ். அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நாளைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 3 5 லேயர்னால் பரவாயில்ல, நீங்கள் போக போக ஒரு 10 20 லேயர் 30 லேயர்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நேமிங் சரியாக பண்ணலன்னா உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே லேயர் நேமிங் பண்ணிக்கோங்க. பில்டிங் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன், அதாவது நீங்கள் இந்த இமேஜை எங்கே காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ நான் கிரியேட் பண்ண அந்த புது டாக்குமெண்ட்டில் தான் இமேஜ் எடிட்னு பேர் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். சரி, நீங்கள் மறுபடியும் அங்கே போய் பாருங்கள், அங்கே போய் பேஸ்ட் ஆகிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபார் ஸ்விட்சிங் ஃப்ரம் ஒரு இந்த இமேஜ்லேருந்து இன்னொன்று, அதில் நீங்கள்
இப்போ நம்ம மவுஸ் வச்சு நாங்கள் கொண்டு போகிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு கிளம்ஸியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டேப் மவுஸ் கொண்டு போகாமல் நீங்கள் ஒரு விண்டோ பேனல்லேருந்து இன்னொரு விண்டோ பேனல் அந்த ஃபோட்டோஷாப்குள்ளேயே எத்தனை இமேஜஸ் ஓப்பன் ஆயிருக்கோ அதுக்குள்ளேயே நீங்கள் இது பண்ணி கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கொண்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து நான் இது கொண்டு வந்துடுறேன். இப்போ இது கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்து இந்த ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம பண்ண மாதிரி. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட் கீஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே போயிட்டு கண்ட்ரோலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செலெக்ஷன் பூரா வரும் கைஸ். ஸோ இதுக்கு பேர் தான் அந்த மார்ச்சிங் ஆண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எறும்பு நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால் பேர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல் எய்ம் கேன்வாஸும் செலக்ட் ஆயிருக்கு கைஸ். ஸோ முழுசு அதான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகும். கண்ட்ரோல் சி அது நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஷார்ட்கட் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் சி காப்பி. அப்புறம் நீங்கள் மறுபடியும் இமேஜ் எடுத்து அந்த இது ஃபைலுக்கு போயிட்டு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட் ஆகிடும். காப்பி பேஸ்ட், பேசிக் காப்பி பேஸ்ட். ஸோ இப்படி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த இமேஜஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இப்போ இது முடிஞ்சிச்சு, எனக்கு இந்த இமேஜஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி கூட கொண்டு போய் கூட க்ளோஸ் பண்ணலாம். இந்த க்ராஸ் பட்டன் க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் போயிட்டு சும்மா இங்கே போயிட்டு அப்படியே கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் ஃபார் க்ளோசிங் தட் பர்டிகுலர் உங்கள் அந்த டாக்குமெண்ட் பார்த்து இது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது போட்டாச்சு. இப்போது லேயர் 1 இருக்குது, லேயர் 1 மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரீநேம் கூட பண்ணிக்கிறேன், பீப்புள்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறேன் கைஸ், இப்போது இந்த A4 சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, A4ல் கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே இந்த டாக்குமெண்ட் இந்த ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இருக்குது கைஸ். இங்கே தான் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் சைஸ் டாக்குமெண்ட் டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபைல் சைஸோட அது எவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபைல் சைஸ் என்னது, அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அங்கே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், நான் வந்து A4 தான் க்ரியேட் பண்ணேன்னா இல்லை வேறு சைஸ் தான் கொடுத்தேன்னா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே போய் இங்கே ஸ்டேட்டஸ் பார் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த பீப்புள் லேயர் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இந்த A4ல் ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும். இப்போ நீங்கள் அந்த இமேஜோட சைஸை பெருசு சின்னது அப்படி பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு அப்படியே இந்த கார்னர் அப்படியே மேலே கீழே மூவ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் கிளிக்லேருந்து கை எடுக்கக்கூடாது. எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஏன்னா இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் இதாகிடும். ஸோ அப்படி தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறுபடியும் பழையபடி வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் பண்ணலாம். கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த யூனிஃபார்மாக அப்படியே ஒரே லெவலாக அப்படியே இமேஜ் ஸ்ட்ரெச்சோ ஸ்குவாஷோ பண்ணாமல் நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் கைஸ். கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆரோ கீஸ் கூட யூஸ் பண்ணலாம். எந்த இமேஜ் கொஞ்சம் ஹைட் ஆகணும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வெறும் அப் அண்ட் டவுன் ஆரோ, லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ, ஷிஃப்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் டேப் பண்ணிகிட்டே இருந்தால் அது நீங்கள் 10 பிக்சல்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் சிங்கிள் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1 பிக்சல் தான் கொஞ்சம் மூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது வரைக்கும் நான் கரெக்ட் போட்டுறேன். ஸோ இந்த பையனோட ஷோல்டரும் கொஞ்சம் கட்டாமல் கொஞ்சம் அப்படி ஓரளவுக்கு இப்படி போட்டுக்கிறேன். நம்ம இஷ்டம் தான். போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆகிடுது கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம பண்ண போகிறது எதுக்கு முக்கியமான நம்ம விஷயமோ அதை நம்ம பண்ண போகிறோம். லேயர் மாஸ்கிங் நம்ம என்ன பண்ணுறேன், பீப்புள் லேயர் மேலே இருக்கட்டும், பில்டிங் லேயர் கீழே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கிளிக் பண்ணி பின்ன பில்டிங் லேயர் அதே மாதிரி பண்ணுங்க. பில்டிங் லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த ஐ ஐக்கான் பார்த்தீங்களா, இந்த கண்ணு மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லேயரோட விசிபிலிட்டியை டாகிள் பண்ணுறது. அதாவது அந்த லேயரை சும்மா ஹைட் பண்ணுறது, ரிவீல் பண்ணுறது. இப்போதைக்கு சும்மா அதை ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணால் அது சும்மா டிசேபிள் ஆகிருக்கும் அப்படியே. ஸோ அதுக்கு அடியில் என்ன லேயர் இருக்கோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஐ ஐக்கான், அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பில்டிங் லேயர் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் அப்படி ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஆகிடும். இப்போ பீப்புள் லேயரை மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். பீப்புள் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே டாப் மோஸ்ட் லேயரில் நம்ம லேயர் மாஸ்க் கொடுக்க போகிறோம் கைஸ். அப்போ தான் அந்த லேயர் மாஸ்க்கு அந்த இருக்கிற விஷயம் வந்து எரேஸ் பண்ண அதுக்கு அடியில் இருக்கிற லேயர் வந்து ரிவீல் ஆகும். எப்படி பார்க்கலாம், கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்துருங்க. பீப்புள் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலரில் வரும். ஸோ ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்குது, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. பை டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ்.
இல்லை இந்த ஹேண்டிலுக்கு பார்த்தீங்களா இந்த சின்ன ஆரோ இதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபோக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோக்ரவுண்ட் கலர் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். ஏன்னா லேயர் மாஸ்க் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரஷ் டூல் ஃபார் ப்ரஷ் டூல், இந்த ப்ரஷ் டூலுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் இப்போ ப்ரஷ்ஷோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த என்டர் கீ கொஞ்சம் மேலே அப்படி அங்கே கீபோர்டு அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கீஸ் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராக்கெட் கீஸ். அதை வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வச்சு பிளாக் ஃபோக்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு லேயர் மாஸ்க் ஒயிட்டில் இருக்குது, அப்படியே நீங்கள் எரேஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே ரிவீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணும்போது இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணுறது. இப்போ மறுபடியும் நீங்கள் ஒயிட் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அதை திருப்பி அதை ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம லேயர் மாஸ்கிங்கோட முக்கியமான ஒரு விஷயம். எதுக்கு லேயர் மாஸ்கிங் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ரீசன். எப்போ வேணாலும் நீங்கள் அதை எரேஸ் ரெக்கவர் பண்ணலாம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ எரேஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ என்ன பண்ண ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்படியே ஒரே கீழே கொண்டு வந்துடுறேன், 0% கொண்டு வந்துடுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு அந்த எரேஸ் பண்ணும்போது ஒன்றுமே ஆகலை, ஏன்னா ஃபோக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதனால பிளாக்ல கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அப்படியே எரேஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி இப்போ கொண்டு வரலாம் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு இமேஜ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒயிட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன். நான் இதே எரேஸ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் இதை மறுபடியும் இது எல்லாமே அன்டூ பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் ப்ரெஸ் டெலிட் லேயர் மாஸ்க் கொடுத்தா லேயர் மாஸ்க்கு சுத்தமாக போயிடும். ஸோ அப்புறம் மறுபடியும் நீங்கள் லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கிரேடியன்ட்னு ஒரு டூல் இருக்குது, கிரேடியன்ட் டூல், G ஃபார் கிரேடியன்ட் டூல். பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த கிரேடியன்ட் G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட இந்த கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் அண்ட் ஹோல்ட் லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நீட்டி போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக பிளெண்டாக வர மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி இப்போ தெரியும். இது நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இல்லை மேலேருந்து கீழே டயக்னலாக, இல்லை கொஞ்சோண்டு இப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் மவுஸ் அப்படியே இழுத்தா அப்படி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கைஸ். கிரேடியன்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ போட்ட இது வந்து இந்த லேயர் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் இது வந்து ஷார்ட்கட் ஃபார் ஃபில்லிங் வித் ஃபோக்ரவுண்ட் கலர். ஃபோக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்குது, அந்த ஒயிட் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது கைஸ் அந்த லேயர் மாஸ்க்கு. ஸோ அப்போனா உங்களுக்கு ஃபுல்லாகவே அது ரிவீல் ஆகிடுது. இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபில்லிங் வித் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்குது, அதோட ஆப்போசிட். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் இல்லை கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் அதை இமேஜை ரிவீலும் ஹைடும் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் கூட நீங்கள் லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் கைஸ். இன்னொரு மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேயர் மாஸ்க்கு பார்த்தீங்களா இந்த பிளாக்ல இருக்குது, இது இன்வெர்ஸ் கூட பண்ணலாம். அதாவது இந்த லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இன்வெர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் லேயர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன், P ஃபார் பென் டூல். பென் டூல் உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியான டூல் தான். நீங்கள் இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ பென் டூல் ரொம்ப ஒரு ஹார்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது ஜஸ்ட் அப்படியே ஒரு நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் தான், அவ்வளோ கூட ஆகாது. 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் இது லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். நான் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ பென் டூல் P கிளிக் பண்ணிவிட்டு பென்னோட இது மாதிரி வந்துருக்கு. நான் கிளிக் பண்ணி ஒரு செலெக்ஷன் போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ண அப்புறம் ரைட் கிளிக் மேக் செலெக்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ தான் அந்த செலெக்ஷன் அப்ளை ஆகும். கிளிக் பண்ணிட்டு ஃபெதர் ரேடியஸ் 0, அதாவது இந்த எட்ஜஸோட இது வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த செலெக்ஷன் வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 இமேஜ் செலக்ட் பண்ணுறது வேறு, லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணுறது வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ட் பேக் ஸ்பேஸ், பிளாக் இருக்குது ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட்டை வச்சு பிளாக் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ரிவீல் ஆகிடுது. இதே மாதிரி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிவீல் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் D, இந்த செலெக்ஷன் போயிடும். இதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம செலெக்ஷன் டூல்ஸ் பார்த்துருக்கோம், லாசோ டூல்ஸ், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல்ஸ், இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எங்கள் வீடியோ செக்ஷனில் கூட போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சும்மா லெஃப்ட் கிளிக் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு
அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். பீப்புள் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பீப்புள் லேயரோட அந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் இல்லை கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணலாம். கண்ட்ரோல் டி டிசெலக்ட் பண்ணால் அது ரிவீல் ஆகிடும். இதே மாதிரி இங்கே இன்வெர்ஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மாஸ்க் இன்வெர்ஸ் ஆகும். அதாவது எது எரேஸ் ஆயிருக்கோ அது அப்படி அது ரிவீல் ஆகி அந்த வெளியே இருக்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேயர் மாஸ்க்கே வேண்டாம்னா ரைட் கிளிக் டெலீட் லேயர் மாஸ்க் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறேன், நம்ம கிளிக் பண்ணி கிரேடியன்ட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணி இந்த ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல் அப்படியே சும்மா ஒரு எஃபெக்ட் கொடுத்துறேன். நீங்கள் கிரேடியண்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட் டூல் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன் வரும். இதுலேருந்து நீங்கள் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோவா உங்களுக்கு இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் வச்சு கிளிக் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலரை வச்சுட்டு அந்த லேயர் மாஸ்க் மேலே உங்களுக்கு அந்த கலரோட அதுக்கேற்ற டிரான்ஸ்பரண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முழுசாக எரேஸ் ஆகலை, கொஞ்சம் ஒரு பார்ஷியலாக ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் சும்மா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்காவாக ஒரு ட்ரான்சிஷன் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். ஏன்னா லேயர் மாஸ்க் எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஒரு பர்ஃபெக்ட் இதுக்கு. ஸோ அது மாதிரி ஒன்று விஷயம் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைல் சேவ் பண்ணிடுறேன். முதல்ல மெனு பார் போய்ட்டு ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இமேஜ் எடிட்னு இப்போ தான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பேர் கொடுத்துட்டு பிஎஸ்டி டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன். ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் கைஸ், பிஎஸ்டி டாக்குமெண்ட். அது நம்ம எப்பவுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நாளைக்கு காலையில் பார்க்கும்போது அப்படியே அந்த லேயரோடு இருக்கும். கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தப்பறம் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் O ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இமேஜ் எடிட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேவ் பண்ண ஃபைலு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அப்படியே அந்த லேயர் மாஸ்க் எஃபெக்ட் அப்படி லேயர் எல்லாமே அப்படியே ப்ரிசர்வ் ஆகி வந்திருக்கும் அந்த எஃபெக்ட்லேருந்து எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் இருக்குது கைஸ். அப்புறம் சப்போஸ் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க, இது வந்து உங்கள் ஒர்க்கை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா உங்கள் கஸ்டமர் அந்த யாரை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஜேபேக்காக அனுப்புங்க. ஏன்னா பிஎஸ்டியாக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஃபோட்டோஷாப் இருக்காது. கண்டிப்பாக திறந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் அந்த .psd டாக்குமெண்ட் ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதனால் எப்பவுமே ஜேபேக் சென்ட் பண்ணுங்கள். மெனு பார் போய்ட்டு ஃபைல் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைலுக்கு கிளிக் பண்ணி ஜேபேன்னு கொடுத்துட்றேன். ஜேபேக் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுதாக கேட்குறீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபைல் நேமுக்கு ஒன்று இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதை வேணால் டெலீட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜேபே கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். குவாலிட்டி இருக்குது கைஸ். இது வந்து நீங்கள் இமேஜோட குவாலிட்டி தான். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நல்லா 12 குவாலிட்டி கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். அந்த ஜேபேக் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜேபேக் ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே அது மர்ஜ் ஆகி வந்திருக்கும் லேயர்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அது எப்பவுமே நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் எப்பவுமே ஒரு பிஎஸ்டி ஃபைல் ஒரு ஜேபேக் ஃபைல் இருக்குது. நீங்கள் பண்ண ஒர்க் அந்த லேயர் எல்லாமே ஒரே லேயர்லாம் வந்துடும். இப்போ இதை நீங்கள் எடிட் பண்ணவும் பார்த்தா பண்ண முடியாது. ஒன்ஸ் போனது தான். ஸோ இதனால அது எப்பவுமே பிஎஸ்டி ஃபைலில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த கிராஃபிக் டிசைனர் ஆகணும், இல்லை ஃபோட்டோஷாப் சும்மாவே கற்றுக்கணும், இல்லை சும்மா டைம் பாஸ் அப்படி கூட கற்றுக்கணும் அப்படி கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல் பாருங்கள். பேசிக்ஸ்லேருந்து நம்ம அட்வான்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கலாம். குட் பை.